அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு சிறிய மாவட்டம். தென் மாவட்டங்கள்ல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் இங்க வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பரமக்குடி, திருவாடானை, முதுகுளத்தூர், ராமநாதபுரம். ஸோ இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்டமா தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ முதல்ல நம்ம சாம்பிள்ஸை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னென்ன டிஃபரன்ஸ் வருது, என்னென்ன அரசியல் சூழ்நிலைகள் இங்கே மாறி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. முதல் சட்டமன்ற தொகுதி பரமக்குடி சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 815 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல டிவிகே 405, டிஎம்கே 308, ஏடிஎம்கே 76, அதர்ஸ் 26. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 38% வாக்குகளை பெறுது. ஏடிஎம்கே 9%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. ஸோ பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் போலரைசேஷன் வர்ற ஒரு தொகுதி தான். தாவேகா இங்க போலரைசேஷனை உடைக்கிறது. அனைத்து மதத்துக்கான கட்சியா, அனைத்து ஜாதிகளுக்கான கட்சியா தாவேகா இங்க இருக்கு. ஸோ இதை இது வரைக்கும் எந்த கட்சிகளும் பண்ணாத ஒரு விஷயம். அதிமுக இதுக்கு முன்னாடி 2016 வரைக்கும் இங்க ஆதிக்கம் செலுத்துச்சு. கடந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக படு மோசமான தோல்வியை இந்த பரமக்குடி அசம்பிளி செக்மெண்ட்ல வாங்கியிருந்தது. ஓட்லாம் ரொம்ப கம்மியா ராமநாதபுரத்துல வாங்கியிருந்தது. ஓபிஎஸ் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாரு இல்லையா, அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு 25% அதிமுக ஓட்டை எடுத்தாரு. மீதி இருக்கிறதெல்லாம் திமுகவுக்கே ரிவர்ஸ் ஆகி போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிதான் இங்க இருக்கு. ஸோ முக்குளத்தூர் கம்யூனிட்டியிலே ஒரு பெரிய ஜங்ஷன் இருக்கு, ஒரு பெரிய ஸ்பிளிட் இருக்கு. அது மறவர் கம்யூனிட்டி. ஸோ அவங்க இங்க அதிமுகவுக்கு எதிராக போலரைஸ் ஆகுறாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அவங்களோட ஓட் பேங்க் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற முக்குளத்தூர்ல ஒரு பகுதி ஆன்டி டிஎம்கே. ஸோ அவங்க டிஎம்கேக்கு போட வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க புதிய ஆப்ஷனா திமுகவை தோக்கடிக்கிற ஆப்ஷனா தாவேகாவை பாக்குறாங்க. இது நம்மளுக்கு அங்க சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணும்போதே தெரியுது. நம்ம இப்போ ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணும்போது அவங்க எந்த கம்யூனிட்டி அப்படின்லாம் கேட்கறது இல்லை. பட் அந்த ஊர்ல நம்மளுக்கு தெரியும், இந்த தெருவுல இந்த கம்யூனிட்டி வசிக்கிறாங்க, இந்த பகுதியில இந்த கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கு வாக்களிச்ச முக்குளத்தூர் வாக்குகள் பெரும்பாலும் தாவேகாவுக்கு வருது. அனைத்து சமுதாய வாக்குகளும் வருது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து அதிகமா இந்த தொகுதியில வர்றத நம்மளால பார்க்க முடியுது. போலரைசேஷன் ஹெவியா இருக்குதான், சில இடங்கள்ல இருக்கு. ஆனா தாவேகா அதை உடைச்சி அந்த இடத்துல ஓட்டு எடுக்குது. இப்போ 200 வாக்காளர்கள் ஒரு கட்சிக்கு ஜாதி அடிப்படையில பிரிறாங்க. 200 இந்த கட்சிக்கும் 200 இன்னொரு கட்சிக்கும் போகுது. அப்படிதான் இருக்கும் அரசியல் களம். ஆனா தாவேகா இந்த முறை இங்க இருந்து 100 அங்க இருந்து 100ன்னு எடுத்து அந்த ஒற்றுமைப்படுத்துற ஒரு வேலையை தான் இந்த இடத்துல பண்ணுது. ஸோ போலரைசேஷனை உடைச்சு தாவேகா அந்த இடத்துல நிக்குது. ஸோ பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா கேண்டிடேட்டை விட கட்சிக்கான மதிப்பு தான் அதிகமா தெரியுது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல யாரு ஒரு நோன் ஃபேஸா இருக்காங்க அப்படின்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால பார்க்க முடியல. கிரவுண்ட் லெவல்ல எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. ஆனா தாவேகாவுக்கான சப்போர்ட் இருக்கு. கிராமப்புறங்கள்லயும் கட்சி ரீச் ஆயிருக்கு. பலமுறை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னும் விசில் சிம்பிள் ரீச் ஆகல, கிராமப்புறங்கள்ல கட்சிக்கு வலிமை கிடையாது அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம போய் சர்வே பண்ணும்போது அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லை. அண்ட் இந்த சர்வேலாம் ஜான்வரியில எடுக்கப்பட்டது, இப்ப எடுத்தது கிடையாது. ஒருத்தவங்க நேற்று கேட்டிருந்தாங்க என்கிட்ட, எப்படி நீங்க அடுத்தடுத்த நாள் சர்வே போடுறீங்க அப்படின்ட்டு. இது ஆல்ரெடி நம்ம எடுத்ததை இப்ப பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி இப்ப நம்ம டெய்லிலாம் எடுத்து போடுறது இல்லை. ஸோ பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. கடந்த முறை நம்ம பார்க்கும்போது இங்க தாவேகா தான் லீட் பண்ணுச்சு. ஆனா ஓட் ஷேர்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். டிவிகேக்கு 3% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. டிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஏடிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக டெசிமேட் ஆயிடுச்சு. 9% தான் எடுத்திருக்கு. டெபாசிட் இழக்கிறாங்க. டெபாசிட் உறுதியா பரமக்குடியில அதிமுக கூட்டணி வாங்காது. அது பாஜகவா இருக்கலாம், இல்ல எந்த கட்சியா இருக்கலாம், அவங்க கூட்டணியில நிக்கிறவங்க. அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தான் போயிடுச்சு. தன்னெழுச்சியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் தாவேகாவுக்கு வருது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து தூத்துக்குடியோ சென்னையோ அங்க தாவேகாவுக்கு ஏதோ ஒரு ஃபேஸ் இருந்தாங்க அந்த கட்சி சார்ந்து ஒர்க் பண்றதுக்கு. முகம் விஜய் அவர்கள் தான். அந்த முகத்தை கொண்டு போற தேரோட்டியா அவங்க இருந்தாங்க. பட் இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா விஜய் அவர்களுடைய ஃபேஸுக்கே 50% ஓட்டு பரமக்குடியில வருது அப்படின்னா நிச்சயமா இங்க எந்த கேண்டிடேட் நின்னாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தாவேகாவுக்கு 3% குறைஞ்சிருக்கு. இது ஃபிளிப்பிங் தான், இது பெரிய சேஞ்ச் எல்லாம் கிடையாது. 10% 8% குறைஞ்சாதான் நம்ம அதை கன்சர்ன்ல எடுத்துக்கணும். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது தாவேகா கிட்ட இருந்து கொஞ்சம் ஏஜ்டு ஓட்டர்ஸ் மைக்ரேட் ஆகி இந்த பக்கம் வந்திருக்கலாம். அவங்களுக்கே ஏதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கலாம் தாவேகா மேல. பட் இது பெரிய சேஞ்ச் இல்லை. அவங்க திரும்ப கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ராமநாதபுரம் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் விஜய் அவர்கள் கேம்பெயின் பண்ண போல அப்போ போகும்போதே இது மாறலாம்.
ஏடிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இது வந்து ஃபிளிப்பிங்ல வர்றதுதான். இது வந்து திரும்ப தாவேக்காவுக்கே ரிவர்ஸ் ஆயிடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம், அதிமுகவுக்கு வந்த ஓட்டை விட நான் கொஞ்சம் அதிகமாக தான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். பிகாஸ் மிஷினரி இருக்கு, கட்சிக்கு எல்லாமே பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நிர்வாகிகள் எல்லாரும் இருக்காங்க. ஓட்டு வரல, அதுதான் இங்க உண்மை. அடுத்த சட்டமன்ற தொகுதி திருவாடானை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 800 சாம்பிள் கிட்ட தான் எடுத்திருக்கோம், 874. இங்க வந்து காங்கிரஸுக்கு சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணியில. அப்படி கொடுத்தாங்கன்னா இங்க வந்து ஃபைட்டே தாவேகா வெர்சஸ் அண்ட் அதிமுக கூட்டணியில வர்ற கேண்டிடேட் அப்படின்னு தான் போகும். ஆனா அஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு அங்க திமுகவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேஸ் இருக்கு. டிவிகே 400, டிஎம்கே 371, ஏடிஎம்கே 86, அதர்ஸ் 71. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 46% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 42%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 2% வாக்குகளை வந்து வாங்குறாங்க. டிவிகேக்கு 9% குறையுது. இது ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம் தான். கட்சி வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படி இந்த ஓட் ஷேர் குறையுது அப்படின்றத அவங்க களத்துல போய் ஒர்க் பண்ணி சரி பண்ணாதான் உண்டு. ஏன்னா இங்க வந்து ஏஜ்டு ஓட் மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸ்லயும் கொஞ்சம் பேர் தாவேக்காலேருந்து வெளியேற மாதிரி தான் தெரியுது. அது டிஎம்கேக்கு தான் போகுது. டிஎம்கே 9% இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, ஏடிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதர்ஸ்க்கு 2% குறைஞ்சிருக்கு. அதர்ஸ்க்கு குறையுது அக்செப்டபிள் தான், அது ஃபிளிப் ஆகிட்டே இருக்கும். இன்க்ளூடிங் நோட்டா நிறைய இருக்கு. ஆனா மத்த ஓட் ஷேர் குறையுது இல்லையா, இப்போ தாவேகாவுக்கு 9% குறையுது இல்லையா, அதுல வந்து சில விஷயங்கள் இருக்கலாம். ஆர்கனைசேஷன்ல அவங்க கட்சிக்கு மிஷினரி இருக்கு, 2 திராவிட கட்சிக்கும் இருக்கு. ஸோ அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் மத்தியில தங்களோட பிரச்சாரங்களை கொண்டு செல்றது, அந்த இலவச பொருட்கள் வழங்குறது, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால வர ஒரு எஃபெக்டா கூட இது இருக்கலாம். திருவாடானையை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் யாரு, திமுக கூட்டணியில யார் நிக்க போறா அப்படின்றதான் ஒரு கொஸ்டினா இங்க இருக்கு. காங்கிரஸ் நின்னுச்சுன்னா தாவேகாவுக்கு இங்க ஃபைட்டே எல்லாம் 50க்கு மேல போயிடும். அப்படி இல்லாத பட்சத்துல திமுக இங்க நின்னுச்சு அப்படின்னா தாவேகாவுக்கு ஒரு செட்பேக் இருக்கு. அதாவது இந்த 46%, 42 வரைக்கும் போகலாம். ஆனா தாவேகா வெற்றி பெறும் அப்படின்றதுதான் கள நிலவரமா இருக்கு. அடுத்த தொகுதி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி. வரலாற்று ரீதியா ரொம்ப புகழ்பெற்ற தொகுதி இது. இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 1000 சாம்பிளுக்கு மேல எடுத்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ட்ரெண்டை ஃபைன் பண்ண முடியல, கடைசியா தான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இங்க டிவிகே 508, டிஎம்கே 402, ஏடிஎம்கே 99, அதர்ஸ் 30. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 49% வாக்குகளை பெறுது, கிட்டத்தட்ட 50 கிட்ட போகுது. டிஎம்கே 39%, ஏடிஎம்கே 9%, அதர்ஸ் 3% வாக்குகளை வந்து வாங்குறாங்க. டிவிகேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 7% குறையுது, அதர்ஸ்க்கு 1% குறையுது. இந்த தொகுதியில உறுதியா 100% நான் கான்பிடன்ஸோட சொல்லுவேன் அதிமுக கூட்டணி டெபாசிட் இழக்கும். ஏன்னா மிகப்பெரிய போலரைசேஷன் இங்க அதிமுகவை எதிர்த்து வருது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மத்தியில. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிகே சைடு போலரைஸ் ஆகினாங்க. ஸோ அதிமுக கிட்டேருந்து வெளியேற 7% வாக்குகள்ல 6% தாவேகாவை நோக்கி தான் போகுது. ரவுண்ட் 1 சர்வேல நம்ம பார்த்துட்டோம், தாவேகா தான் பெரும்பாலும் அதிமுக ஓட்டை இந்த தென்மண்டலத்துல வர்ற பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகளை எடுக்குது. அதுவும் ராமநாதபுரத்துல அதிகமாவே எடுக்குது. கிட்டத்தட்ட 3/4 ஓட்டை எடுத்துருச்சு. 1% மட்டும் திமுகவுக்கு போகுது. அண்ட் அதர்ஸ் கிட்ட இருந்து 1% வந்து திமுக எடுக்குது. அதர்ஸ்க்கு 1% குறையுது இல்லையா, அந்த ஓட்டு எடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட முதுகுளத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு போலரைசேஷன் இருக்கிற பேட்டர்னா இருக்கு. பட் அது யாரை பெனிஃபிட் பண்ணுதுன்னா தாவேகாவை பண்ணுது. ஒரு வகையில தாவேகாவோட ஆங்கிள் இருந்து இது நம்ம பார்க்கும்போது போலரைசேஷன் உடையுது. பட் திமுக அதிமுக ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இது போலரைசேஷனா தான் கன்வெர்ட் ஆகுது. பட் அது தாவேகா சைடு போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க இருக்கு. மறுபடியும் சொல்றேன், தாவேகா அனைத்து சமூகம் மதம் இது எல்லாத்துக்குமான கட்சி தான். இது எல்லாத்தையும் கடந்து தான் நிக்குது. ஜாதி மத மொழி கட்டமைப்பை தாண்டி தான் நிக்குது. பட் இன்டீரியரா வர்ற இந்த அரசியல், இந்த ஸ்விங்கை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாம கடந்து போக முடியாது. அதனாலதான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்த சட்டமன்ற தொகுதி, கடைசி தொகுதி, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி. 438 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிஎம்கே 208, டிவிகே 176, ஏடிஎம்கே 36, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 47% வாக்குகளை பெறுது, டிவிகே 176 வாக்குகளை பெற்று 40% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 8% வாக்குகள், அதர்ஸ் 18 வாக்குகளையும் 5% வாக்குகளையும் பெறாங்க. அண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேக்கும் செகண்ட் ரவுண்ட் சர்வேக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை. கடந்த சர்வே ரவுண்ட் 1ல வந்து இவங்க வாங்கின அதே 47% ரீட்டைன் பண்றாங்க. டிவிகேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 3% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 2% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கு. அந்த ஏரியாக்கள் எல்லாம் திமுக 70-80% ஓட்டு எடுக்குது. அவங்க மத்தியில தாவேகாவால ஊடுருவ முடியல. 22% வரைக்கும் தான் தாவேகா அவங்க மத்தியில செல்வாக்கு இருக்கிற கட்சியா இருக்கு.
மற்ற யாருக்கிட்டையும் அந்த அளவு இல்லை. அதனால திமுகவுக்கு கிட்டத்தட்ட முஸ்லிம் ஓட்ஸ் வந்து பெரிய அளவு பேக்கிங்கா வர்றதுனாலதான் அந்த 7% லீட்ல திமுக இருக்கு. தாவேகாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டும் வருது. பட் முஸ்லிம் ஓட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்பிளிட் ஆகல, தாவேகா சைடு வரல. வந்தாதான் இங்க வெற்றி பெற முடியும். அண்ட் தாவேகாவுக்கு ராமநாதபுரத்துல ஒரு பெரிய அளவு சப்போர்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. நகர்ப்புறங்கள்ல இருக்கு, கிராமப்புறங்கள்ல 2/3 இருக்கு, இப்படிதான் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர். ஆனா கட்சி வந்து இன்னும் அவங்க வந்து ஆர்கனைசேஷனல் ஒர்க்கையும் சரி, பூத் ஏஜென்ட்ஸ் போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து பண்ணணும். அதெல்லாம் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. பட் நான் அந்த அளவு கிரவுண்ட்ல எதுவும் ஃபீல் பண்ணல. ஸோ ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் போலரைசேஷன் கிடையாது. பட் ஆனா இங்க மைனாரிட்டி ஓட் வந்து டிசைட் பண்ண போகுது, யார் வின் பண்ணணும் யார் தோற்கணும் அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த தொகுதியில. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேலையும் திமுக தான் ராமநாதபுரத்துல லீட் பண்ணுச்சு, இப்பவும் திமுக தான் லீடிங்ல இருக்கு. 7% டிஃபரன்ஸ் என்பது வந்து குறைஞ்சாலும் ஒரு 45 கிட்ட தான் வந்து நிற்கும். அப்படி பார்த்தாலும் தாவேகா இந்த தொகுதியில ஜெயிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கு. அதிமுக 8% வந்திருக்கு, இது கீழே போகாது. இங்கேயும் டெபாசிட் எடுக்கிற சூழ்நிலையில தான் அதிமுக இருக்கு. ஸோ ராமநாதபுரத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மகளிர் ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்கு. 30% மேல இங்க மகளிரோட ஓட் பேங்க் போல் ஆகும். அந்த 30%ல தாவேகா கிட்டத்தட்ட 20%க்கு மேல எடுத்துரும், 2/3 எடுத்துருது. அதனாலதான் இந்த அளவு 40% ஏறி வர முடியுது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த முதுகுளத்தூரே ஒரு விஐபி தொகுதி, அமைச்சரோட தொகுதி தான். அங்கேயே தாவேகா 50% எடுக்குது. அங்க என்னன்னா போலரைசேஷன் உடையுது, அண்ட் 2 கட்சிகள் கிட்ட இருந்து எடுக்குது. ஒரு வே ஆஃப் போலரைசேஷன், பட் அது உடஞ்சு தாவேகா பக்கம் போகுது. ஆனா இங்க போலரைசேஷன் கிடையாது, பட் மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து டிசைட் பண்ணுது யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும். ஸோ ராமநாதபுரத்துல இன்னைய தேதிக்கு திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். ஸோ ஓகே, ராமநாதபுரம் மாவட்டத்துல வருகின்ற 4 சட்டமன்ற தொகுதிகளில் டிவிகே 3 தொகுதிகளில் முன்னிலையில இருக்கு, டிஎம்கே 1 தொகுதியில லீடிங்ல இருக்கு, ஏடிஎம்கே 0, அதர் 0. என்ன சேஞ்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேக்கும் இப்ப எடுத்திருக்கிற சர்வேக்கும் ஏதாவது சீட் ஷேர் சேஞ்ச் ஆயிருக்கா இந்த கட்சிகளுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டிவிகேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, டிஎம்கேக்கும் இல்லை, ஏடிஎம்கேக்கும் இல்லை, அதர்ஸ்க்கும் இல்லை. டிவிகே கடந்த முறை லீட் பண்ண பரமக்குடி, திருவாடானை, முதுகுளத்தூர் இங்கெல்லாம் லீடிங்ல தான் இருக்கு. டிஎம்கே லீட் பண்ண ராமநாதபுரத்துல மறுபடியும் அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க. ஓட் ஷேரை பார்க்கும்போது சில சேஞ்சஸ் இருக்கு. ஓட் ஷேர்ல தாவேகா 46% வாங்குது, டிஎம்கே 41% வாங்குது, ஏடிஎம்கே 9%, அதர்ஸ் 4% வாக்குகளை வந்து வாங்குறாங்க. என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 2% குறையுது, டிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 1% குறையுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சுமே இல்லை. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பைப்போலாரா மாறிட்டு இருக்கு, இருமுனை போட்டி டைட்டா வரப்போகுது, அதுக்கான இண்டிகேஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல கொஞ்சம் மும்முனை போட்டி மாதிரி தெரிஞ்சது, அதிமுக கொஞ்சம் ஓட்டு வச்சிருந்தது. முதுகுளத்தூர்ல எல்லாம் ஒரு 16% கிட்ட வந்துச்சு அதிமுக. ஆனா இப்ப சீனே மாறிடுச்சு, வேற மாதிரி இருக்கு பார்க்கும்போது. இங்க அதிமுகவினுடைய டெசிமேஷன் சிங்கிள் டிஜிட் போகுது அப்படின்னா இருமுனை போட்டி டைட் ஆக போகுது. தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் ராமநாதபுரம் மாவட்டத்தோட களமே இருக்கு. இப்ப நம்ம பார்த்த 4 சட்டமன்ற தொகுதியில எங்கேயுமே அதிமுக டபுள் டிஜிட் ஓட் ஷேரை எடுக்கல, சீட்டையும் கன்வெர்ட் பண்ணல. இன்டைரக்டா என்ன மீன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க இருமுனை போட்டி மிக கடுமையா இருக்க போது. அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல கட்சிகள் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம். இப்ப முதுகலத்தூரை விட்டுருங்க, ராமநாதபுரத்துல நம்ம வந்து ஒரு டைட்டா வர்றதுக்கான வாய்ப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இருந்தாலும் 7% 45க்கு வந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும். ஒருவேளை தாவேகா இன்னும் அதிகமா ஓட்ஸ் அதிமுக கிட்ட இருந்து எடுக்குது, அதிமுக 4%க்கு போகுது, மீதி இருக்கிற 4% தாவேகா எடுக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கடும் போட்டிக்கு வந்துடும். அப்ப அதர்ஸ் கிட்ட இருந்து ஒரு 2% எடுத்துட்டா தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு கெமிஸ்ட்ரி அடிப்படையில. பட் அதை நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது, இப்போதைக்கு அங்க திமுக தான் லீடிங்ல இருக்கு. அதே மாதிரி திருவாடானையில நீங்க பாத்தீங்கன்னா டைட்ல இருக்கு, ஒருவேளை அங்க தாவேகா தோற்கலாம். திமுக வந்து பைபோலார் பாலிடிக்ஸ், இருமுனை போட்டி கடுமையா போகும்போது ஒரு 2% புல் பண்ணி தாவேகாவுக்கு கடும் போட்டியை ஏற்படுத்திடலாம் அங்க திமுக. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இன்னைய தேதிக்கு கிடையாது, பட் அது டைட்டா போகும்போது அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ அவங்க அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வரலாம் அப்படின்ற. ஸோ இருமுனை போட்டி டைட்டா தெரியுது, 46-41, 5% வாக்குகள் வித்தியாசத்துல தாவேகா வந்து முன்னிலையில இருக்கு. இது ஒரு நல்ல பர்சன்ட் தான். 46% எடுத்தா கட்சி ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஸ்வீப் தான் பண்ணுது. 4 சீட்ல 3 சீட்டு எடுத்துச்சு, ஒரு சீட்ல மட்டும்தான் திமுக லீடிங்ல இருக்கு. ஸோ இது கிளியர் இண்டிகேஷன், தாவேகா ராமநாதபுரம் மாவட்டத்துல ஸ்ட்ரக்சரே இல்லாம, கேண்டிடேட்ஸே இல்லாம, பூத் ஏஜென்ட்ஸ் அந்த அளவு ஒர்க் பண்ணாமலே இவ்வளோ ஓட்டு எடுக்குதுன்னா அவர் பிரச்சாரத்துக்கு வந்து நல்ல கேண்டிடேட்ஸை போட்டு களத்துல நிற்கும் போது பெரிய அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ டிஃபரன்ஸை பார்த்தா கூட தாவேகாவுக்கு 2% குறைஞ்சிருக்கு.
அதையும் அண்ட் அதிமுகவுக்கு குறைஞ்ச 1%, இது ரெண்டுத்தையும் சேர்த்து திமுகவுக்கு அது பலமா மாறுது. ஸோ திமுக வந்து இந்த இடத்துல இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா இருக்கு. இந்த வாக்குகளை வந்து பிளர்ந்து எடுக்கிற கட்சியா தான் இருக்கு. ஸோ திமுக ஸ்டில் ஒரு பிரதான எதிர்கட்சி அங்க நிக்குது. திமுகவுக்கு வாக்களிக்கிற ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ்லாம் அங்க இருக்காங்க. பட் இவங்க எல்லாரோட மைண்ட் செட் திமுகவோட கோர் ஓட்டர்ஸை விட்டுருங்க, அந்த 22%. மீதி இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 41%ல 22 போச்சுன்னா மீதி இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஆளுங்கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நம்புறாங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம சர்வே பண்ணும்போது அந்த மாதிரி வரல. பட் அவங்களோட ஒரு நம்பிக்கையா இது இருக்கு. நம்ம ஓட்டர்ஸ்ட் பேசும்போது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. தாவேகாவுக்கு வாக்களிக்கிறவங்க எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லா இடத்துலயும் படர்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும். இப்போ இருக்கிற இந்த கட்சிகள் கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அண்ட் அதிமுகல இருந்து வர்றாங்க. அதிமுகவினுடைய இப்போது நிறைய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? சசிகலா அவங்க இப்ப புதுசா கட்சிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால வெக்ஸான குறிப்பிட்ட கம்யூனிட்டி ஓட்ஸ் கூட தாவேகா பக்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ போலரைசேஷனை தாவேகா உடைக்குது. அண்ட் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல நிச்சயமா சீட்ஸை கன்வெர்ட் பண்ணி பிரதான எதிர்கட்சியா தனிப்பெருங்கட்சியா நிக்குது. ஸோ இப்படிதான் இந்த ராமநாதபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு நிலவரமானது இருக்கு. இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.